ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல ஜெயிச்சு அம்மா மானத்தை நீதான் காப்பாத்தணும், புரியுதா? புரிஞ்சது சரவணா. என்ன ஆனாலும் சரி, நான் என் உசுரை கொடுத்தாவது இந்த போட்டியில ஜெயிப்பேன். அத்தை மானத்தை நான் காப்பாத்துவேன். அது போதும் பூங்குடி. பேசி முடிச்சிட்டீங்களா? அம்மா, நான் உங்களை எதுக்கு இங்க கூப்பிட்டேங்கிறத சொல்றதுக்கு முன்னாடியே நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டீங்க. அப்போ பூங்குடி விளையாடி என் மானத்தை காப்பாத்த போறலா? ஆமாமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்குமா? ஓ, அப்போ பூங்குடி ஜெயிச்சாதான் என் மானத்தை காப்பாத்த முடியும், அப்படிதானே? அம்மா, அது வந்து சொல்லுப்பா. பூங்குடி ஜெயிச்சாதான் என் மானத்தை காப்பாத்த முடியும். ஏன் மகேஷ், எதுக்கு விதண்டாவாதம் எல்லாம்? பூங்குடி தான் நல்லா விளையாண்டுகிட்டு இருக்கல்ல, மறுபடியும் விளையாடட்டுமே. இதுல ஜெயிக்கிறது என்ன, தோக்கிறது என்ன? நீங்க சும்மா இருங்க. என் மருமகளே என் மானத்தை காப்பாத்த விளையாடுறேன்னு சொல்றா, இல்லையாம்மா? சொல்லு பூங்குடி, ஆமாவா இல்லையா? என் மானத்தை காப்பாத்துவதானே? கண்டிப்பா காப்பாத்துவேன். அப்போ நீ ஜெயிக்கிறதுல தான் என் மான மரியாதை இருக்கு இல்ல? சொல்லு. ஆமா அத்தை. அப்போ ஒருவேளை நீ தோத்து போயிட்டேன்னா? அம்மா, வாதத்துக்கு மருந்து இருக்கு, குடிவாதத்துக்கு இல்ல. நீ இப்படி வேணும்னே வீம்பா கேள்வி கேட்டா யாரால பதில் சொல்ல முடியும்? ஏங்க, என் கௌரவத்தை காப்பாத்ததான் விளையாட போறேன்னு அவளே சொல்றா. அப்போ அத பத்தி நான் கவலைப்படக்கூடாதா? அதுக்காக விளையாடுறதுக்கு முன்னாலேயே நீயா ஒரு முடிவு எடுத்து கேள்வி கேட்ப, இதுக்கு என்ன அர்த்தம்? ஏங்க, நான் கேக்குற கேள்விக்கே பதில் சொல்ல முடியலன்னா அப்புறம் எப்படிங்க அவளால விளையாட்டுல ஜெயிக்க முடியும்? இதுல தோத்து போயிட்டா உன் கௌரவம் போயிரும். அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? அதனாலதான் சொல்றேன், இந்த விளையாட்ட இதோட நிறுத்திக்கலாம். அம்மா, சரவணா, ஏன் கௌரவத்தை மகேஷ், இன்னொருத்தர் வந்து காப்பாத்த வேணாம், நானே காப்பாத்திக்கிறேன். பூங்குடி இனிமே விளையாட வேணாம். அம்மா அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. அம்மா, பூங்குடி எப்படி விளையாண்டான்னு பாத்தீங்களா? அம்மா ரொம்ப நல்லா விளையாடுறமா. சரிப்பா, அகிலாண்டேஸ்வரி பொண்ணு விளையாண்டாலே அதுவும் கண்ணால பார்த்தல. அம்மா, பூங்குடி அளவுக்கு அந்த பொண்ணு பெருசா விளையாடலமா. அப்படியாப்பா? பூங்குடி அளவுக்கு அவ நல்லா விளையாடலையா? அம்மா, என் மேல சத்தியமா, உங்க மேல சத்தியமா, அந்த பொண்ணு ஒண்ணு பூங்குடி அளவுக்கு நல்லா விளையாடலாமா? பரவாயில்லையப்பா, இன்னும் நீ என் தலையில அடிச்சு எத்தனை சத்தியம் பண்ணுவேன்னு நானும் பாக்குறேன். ஐயோ அம்மா, அது வந்து பரவாயில்ல, சத்தியம் தானே, அது என்ன பண்ணிட போகுது? அம்மா, பூங்குடி ஜெயிப்பான்னு நானும் நம்பினேன். நம்பினதுனால தானே அவ விளையாட போட்டும் நானே சொன்னேன். அப்படி இருந்தும் பூங்குடியால ஜெயிக்க முடியலையே. அந்த அகிலாண்டேஸ்வரி பொண்ணு வந்து விளையாடி அவளுக்கு சரிக்கு சமமா வந்துட்டாளேப்பா. இத கேட்டா அவ இவ அளவுக்கு நல்லா விளையாடல, பூங்குடி அளவுக்கு ஒன்னும் விளையாடலன்னு சொல்றீங்க. ஆமாமா, நடுவுல உட்கார்ந்து இருந்தாரு நடுவரு, அவரு அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. எல்லா பாயிண்டையும் அங்கேயே கொடுக்கிறாருமா. அதனாலதான் அந்த பொண்ணு நிறைய பாயிண்ட் வாங்குச்சு. இல்லனா பூங்குடி தான் இந்த போட்டியில ஜெயிச்சிருப்பா. புரியுதா? நான் ஏன் பூங்குடிய விளையாட வேணான்னு சொல்றேன்னு. இனிமே நாம எவ்வளவு நல்லா விளையாண்டாலும் அந்த ரெஃப்ரி அகிலாண்டேஸ்வரோட பொண்ணுக்கு தான் பாயிண்ட் கொடுப்பாரு. அப்படின்னா யாரு ஜெயிப்பா? அந்த பொண்ணுதாமா. அப்புறம் எதுக்குப்பா நம்ம விளையாடணும்? ஆமால.